கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காததால தான் மரிய வணக்கம் சிலை வணக்கம்னு கத்தோலிக்கர்கள் வழிவிலகி போயிட்டாங்க. அதனால கலப்படங்களுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் தப்பிக்கணும்னா பைபிளைத்தான் அளவுகோலா வச்சுக்கணும் அப்படிங்கிறது புராட்டஸ்டன்ட்டுகளோட மிக மிக பாமரத்தனமான மூட நம்பிக்கைகள்ல ஒன்று. இதை ஏன் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன்னா, பைபிளை மதிக்காதவங்கன்னு குற்றஞ்சாட்டப்படுகிற கத்தோலிக்கர்கள் இன்னும் ஒரே சபையாத்தான் இருக்கும். ஆனா பைபிள் தான் எங்களோட அளவுகோல்னு சொல்லிட்டு வெளியே போன புராட்டஸ்டன்ட்டுகள் தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஆனா இந்த உண்மை கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமா நின்னாலும் பைபிள் தான் மனுஷனை நேர்வழியில நடத்தும்னு இன்னமும் நம்புறாங்கன்னா இவங்களை விட மடத்தனமான கூட்டம் வேற ஏதாவது இருக்க முடியுமா என்ன? அதுவும் இல்லாம கடவுளே கொடுத்திருந்தாலும் ஒரு புத்தகம் எப்படி அளவுகோலா இருக்க முடியும்? பைபிள் தான் அளவுகோல்னு சொல்ற மூடர்கள் கிட்ட ஒரு கேள்வி. பைபிளை படிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பைபிள் நேர்வழியில நடத்திருமா, இல்ல படிக்கிறவன் சரியானவனாவும் இருந்தாகணுமா? படிக்கிறவன் தப்பா இருந்தாலும் பைபிள் நேர்வழியில நடத்திரும்னு சொன்னா புராட்டஸ்டன்டிசத்துல ஏன் இத்தனை ஆயிரம் பிரிவுகள் இருக்கு? ஏன் அடுத்த சபைக்காரன் பைபிளை தப்பா படிக்கிறாங்கிறதே உங்க குற்றச்சாட்டா இருக்கு? அவன் தப்பாவே படிச்சாலும் பைபிள் அவனை நேர்வழியில நடத்திருக்கணும்ல. அப்ப படிக்கிறவன் சரியா இருந்தாதான் பைபிள் நேர்வழியில நடத்தும்னு ஆகுது. அப்படின்னா அடுத்த கேள்வி, பைபிளை சரியா படிக்கிறது யாரு? மேட்டிமை, பொறாமை, பேராசை போன்ற பேய்களிடம் சிக்காத மனுஷன் தான் பைபிளை சரியா படிக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்க யாராவது உலகத்துல இருக்காமா? பைபிளை சரியா படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லைன்னா பைபிள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அப்படின்னா பைபிளை கொடுத்த கடவுள் அப்படி ஒரு ஆளை நியமிக்காம விட்டுருவாரா? அப்படி பைபிளை அதிகாரப்பூர்வமா வியாக்கியானம் பண்ணுவதற்கு கடவுளே நியமித்த பதவிதான் போப் பதவி. அந்த பதவியில உட்கார்ற போப்புகள் மோசமானவங்களா இருந்தாலும் பைபிளை தவறா போதிக்க முடியாதபடி அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் தடுக்கும். ஏன்னா பூமியில நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்னு இயேசுவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கத்தோலிக்கர்களோட நம்பிக்கை. இதை நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இப்படி ஒரு பதவியை கொடுக்கலன்னா கடவுள் பைபிளை கொடுத்ததே வெட்டி வேலையா போயிடுங்கிறதுக்கு பல்லாயிரம் பிரிவுகளா பிரிஞ்சு ஒருத்தரை கடிச்சு பிராண்டிக்கிற புராட்டஸ்டன்ட் சபைகள் தான் சாட்சி. அப்படி இருக்கும்போது கடவுள் பைபிளை அளவுகோலா கொடுத்திருப்பாரா? சரிங்க, பைபிளை அளவுகோலா எடுத்துக்கிறது மடத்தனம்னு கூட இருக்கட்டும், அதுக்காக மரிய வணக்கம் சிலை வணக்கம் எல்லாம் சரின்னு ஆயிடுமா அப்படின்னு சில சம்பந்தமே இல்லாம கேட்கலாம். நான் கேட்கிறேன், மரிய வணக்கத்தையோ சிலை வணக்கத்தையோ தப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? பைபிளை வச்சுதானே? அப்படின்னா பைபிளை அளவுகோலா எடுத்துக்கிறது மடத்தனம்னு இன்னமும் உங்களுக்கு விளங்கலன்னு தான் அர்த்தம்.